மகிழினிய கூட்டிட்டு வந்துட்டு நீங்க அவங்கள இந்த பாட்டு பாட வைக்கலன்னா அப்படின்னு என்னைய அடிக்க வந்துருவாங்க. அதனால கண்டிப்பாங்க. எங்களுக்காக உங்களுடைய புகழ் அந்த கும்கி பாடலை எங்களுக்கு பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. கண்டிப்பாங்க. சொய் சை பபபம் சொய் சை பபபம் கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சான் அளவு ஏதுமில்ல அதுதான் காதல் மச்சான் நாம ஜோரா மண் மேல சேராவிட்டாலும் நினைப்பே போதும் மச்சான் சொய் சை பபபம் சொய் சை பபபம் வானளவு விட்டத்துல வரப்பளவு தூரம் மச்சான் அளவு தேவையில்ல அதுதான் பாசம் மச்சான் நாம வேண்டி கொண்டாலும் வேண்டாவிட்டாலும் சாமி கேட்கும் மச்சான் சொய் சொய் பபபம் சொய் சொய் பபபம். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அவ்ளோ நல்லா இருந்தது. அதாவது அது ஒரு கணீர் குரல் உங்களுக்கு. நல்ல ஒரு அந்த அ சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெண்கல குரல் அப்படிம்பாங்கல்ல. அந்த மாரி ஒரு பிசிறு தட்டாத ஒரு அழகான குரல் உங்களுக்கு. இன்னும் இன்னும் நெறைய பாடல்கள் உங்களுக்கு அமையணும். உங்களுக்கும் ஒரு வெற்றி பாதை அமையட்டும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய வெற்றிகளும் சீக்கிரம் கிடைக்கட்டும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். இப்போ நிறைவாக அப்புறம் ஒண்ணு ஒண்ணு மட்டும் விட்டுடுமா, அந்த சொல்லுங்கம்மா. இட்லி கடை படத்துல என்னோட கணவரும் அதுல பாடல் எழுதியிருக்காங்கம்மா. அவங்களுக்காக அப்படியா? ஆமா ஓ! ஆமா. இந்த ஒரு மணிமாறன் ஒப்பாரி. அவர்களுக்கு சிறப்பு ஆமா. வாழ்த்துக்கள். ஒரு ம். ஒப்பாரி சாங் எழுதியிருக்காங்க. அதான் அதான் பாருங்க. ம். அவரே எழுதி வந்து சிறப்பாக அவர் எழுத, நீங்க பாட, போங்க என்னமோ பண்ணுங்க. அவ்ளோ சிறப்பான ஒரு குடும்பம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நன்றி. நிகழ்ச்சியின் வழியாக ஒரு ஏன்னா உங்கள பார்த்த உடனேயே ஒரு கும்கி புகழ், மகளிர்னு அத தாண்டி மக்களுக்கு தெரியாத பல விஷயங்கள உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள், ஏக்கங்கள் நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க? இத பத்தியெல்லாம் மனம் திறந்து எங்களோடு பேசிய மகிழினி மணிமாறன் அவர்களுக்கும், பின்புலமாக இருந்து உங்களுக்கு அத்தனை விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய உங்களுடைய அன்பு கணவர், அது பறை இசையில ஒரு காதல் பாட்டு வேற அவருக்கு பாடிட்டீங்க. மணிமாறன் அவர்களுக்கும் அவர் எழுதுற பாடல் தாம்மா அதுவும். அதுதான். ஆமா. அந்த பாருங்க. எப்படி அழகா எழுதி குடுத்து மனைவி வாயாலே பாட வச்சு கேட்கறதெல்லாம் என்ன ஒரு குடுப்பினை. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகள், அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்